சாதிக்க பிறந்தவனை சாதிக்காக கொன்று விட்டார்கள். கவினுடைய ஆத்மா சாந்தி அடைய என்னுடைய பிரார்த்தனைகள். இந்த ஆணவ படுகொலை பற்றி நிறைய பேசும்போது எனக்கு என்ன தோணுதுனாங்க, இந்த சாதி அப்படிங்கிறது வந்து எவ்வளவு டெக்னாலஜி எல்லாம் வந்துருச்சு. ஏஐ வரைக்கும் வந்துட்டோம். இப்போ ஏஜென்ட்டுக்கு ஏஐ வரைக்கும் வந்துருச்சு. போகிற போக்கில் என்ன நடக்கும் தெரியுமா? ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு ஏஜென்ட்டுக்கு ஏஐ வேலை பார்க்கும். இப்போ வந்து மேட்ரிமோனிஸ்லாம் கூட இந்த ஜாதிக்காக ஒரு மேட்ரிமோனி, அந்த சாதிக்காக ஒரு மேட்ரிமோனின்னு உருவாக்குற அளவுக்கு வந்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து சாதிகள் இல்லை அடி பாப்பா அப்படின்னு நம்ம 1ஆம் கிளாஸில் படித்த பிறகு மறுபடியும் அதே ஸ்கூலில் தான் வந்து நம்ம ஜாதி சான்றிதழும் வாங்குவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு நிதர்சனமான உண்மையை நம்ம வந்து அனுபவிச்சு தான் ஆகணும். இதுலேருந்து வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம். பட் நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த ஜென்ரேஷன் நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சாதி அடையாளம் இல்லாமல் ஒரு மனிதனாக அவனை அடையாளம் காண முடியுமா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த சாதி அடையாளம் இல்லாமல் இருக்கணும்னா என்ன பண்ணலாம்? நம்ம வீட்டிலேருந்து ஆரம்பிக்கணும். நம்மளுடைய மாற்றங்களை நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன்னா இப்போ இந்த கவினோட விஷயத்திலே பார்த்தீங்கன்னா, அந்த சம்மந்தப்பட்ட பெண்ணுடைய அப்பாவும் அம்மாவுமே வந்து ஒரு காவல்துறையில் வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகள். அவங்க நல்லா படித்தவங்க. அவங்க பிள்ளையும் படிச்சிருக்காரு. அந்த பையன் தான் இப்போ கொலைகாரனா மாறியிருக்கான். இப்போ அவனும் ஜெயிலுக்கு போகிறான். அவங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கவினை இழந்து தவிக்கக்கூடிய அப்பா அம்மாவுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. எவ்வளவு கஷ்டமாக இருக்கும்ல. நம்ம இதை பற்றி பேசுறதுனால இந்த ஆணவ படுகொலைகள் நின்றுருமானா கட்டாயமாக நிற்காது. எப்போ இதெல்லாம் நிற்கும் அப்படின்னா வந்து சாதியை தூக்கி ஓரமாக போட்டுட்டு மனுஷனாக மதிக்க ஆரம்பிக்கணும். நம்ம ஒரே ஒரு தடவை இந்த ஜிஹெச்சில் மார்ச்சுவரி கிட்ட போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சாதி பெருமை, மத பெருமை எல்லாமே தூக்கி ஓரம் போட்டுருவீங்க. அங்கே போனீங்கன்னா எல்லாம் சமம் அப்படிங்கிறது உங்களுக்கு அங்கே புரிய வரும். ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. ஒருத்தனுக்கு கிட்னி வேணும்னா இந்த ஜாதி கிட்னி வேணும்னு கேட்கறதில்ல. ஒருத்தனுக்கு ரத்தம் வேணும்னா எனக்கு அந்த ஜாதி ரத்தம் வேணும்னு கேட்கறதில்ல. அங்கே போயிட்டா எல்லாமே குரூப் தான். அங்கே நோ ஜாதி நோ மதம். இல்லாத ஒன்றை கட்டமைச்சு அது வந்து தான் அதுதான்டா உன்னுடைய பெருமை அப்படின்னு வந்து தப்பாக நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறதுனால தான் இதெல்லாம் நடக்குது. ஸோ சாதியை தூக்கி போட்டுட்டு சாதிக்கிறதுக்காக இந்த இளைஞர்களை வழி நடத்தினா இந்த நாடு முன்னுக்கு வரும். ஆணவ படுகொலைகள் இல்லாத ஒரு சமூகமாக மாறும். எவ்வளவு சட்டங்கள் போட்டாலும் எவ்வளவு தண்டனைகள் கொடுத்தாலும் நம்மளா பார்த்து மாறாத வரைக்கும் எதையும் மாற்ற முடியாது. மறுபடியும் ஒரு முறை கவினுடைய ஆத்மா சாந்தி அடைய என்னுடைய பிரார்த்தனைகள்.